பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எங்களோட குழு சார்பாக முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சிருந்தோம். தமிழ்நாடு திரையரங்க உரிமையாக இந்த நறுவி திரைப்படத்தை வாஸ்து சினிமா கம்பெனியும் சிவானி ஸ்டுடியோவும் இணைந்து முதல் முறையாக தமிழகம் வந்து நாங்கள் திரையிடுறோம். அடுத்தடுத்து வேறு வேறு லாங்குவேஜில் கூட இந்த படத்தை நாங்கள் திரையிட போகிறோம். இந்த படத்தோடைய டைரக்டர் சுமார் எம். அதே போல் இந்த படத்தோட ஹீரோ நம்ம தம்பி ஹரிஷ் சார் வந்து ஒரு டாக்டர், ஆனாலும் அதே நேரத்தில் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் கூட. அவர் நிறைய சமூக சேவைகளும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தோட கதைக்காகவே இந்த படத்தில் ஒரு தந்தையாக ஒரு மகனை அவர் நடிக்கிறார். இளைஞரோடு சேர்ந்து இன்னொரு இளைஞர் பட்டாளமே கூடி இருக்கு. அதாவது ஹீரோயின்ஸாக கேத்ரின் வருணா, வின்சு ரேச்சல், அதே போல் பதினி குமார், அதே போல் மதன் எஸ் ராஜா, இவங்க எல்லாருக்கும் பேக் போனாக இருந்து ஒரு பெரிய டீமை வழிநடத்தினது நம்ம விஜய் பப்பு சார். இந்த டீம் எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வர ஆகஸ்ட் 29 தமிழ்நாடு முழுக்க திரையரங்க வெளியிட திரைக்கு வர இருக்கு. உங்கள் எல்லாரோட அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறேன். அது இது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கதை. பட் இதில் உள்ள இருக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எஜுகேஷனல்னா எதுவுமே இல்லை ஆக்சுவலாக பேசிக்காக. அதுவும் மலைவாழ் மக்களுக்கு சுத்தமாக அது தடைப்பட்டு போயிருக்கு. கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம் கொடுக்குறதுனால அவங்க நிறைய இப்போ முன்னேறி பார்த்துன்னு இருக்காங்க. அவங்க இன்னும் முன்னேறி வந்துட்டு அவங்க ஒரு தலைமுறை மேலே அடுத்த தலைமுறை அதுக்கப்புறம் ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங் எவ்ரி ஒன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி. ஸோ தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் எவ்ரி திங். முதல் படம் நல்ல ஒரு கதையை கதையை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆதரவு முழு ஆதரவு படம் சொல்லும் பொழுதே நிறைய நிறைய டெபியூட் ஆர்டிஸ்ட் அந்த மியூசிக். ஸோ இந்த படமும் என்னுடைய முதல் பணிக்கு ஆதரவு தர வந்ததுக்கு எல்லாரும் இயற்கையில் நல்லா இருந்தாலும் நான் என்ன முதல் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். கல்வி அப்படிங்கிறது கிடைக்காம நமக்கு அருகிலே இருக்க 4 நேரம் பயணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி கல்வி ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த விஷயத்தை நேரடியாக அங்கே போய் ஒரு படமாக எடுத்து நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம். ஸோ அதை நீங்கள் எல்லோரும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரொடியூசர். தேங்க்யூ. பேசுங்க பேசுங்க பேசுங்க. கொஞ்சம் லவுடாக பேசுங்க மேடம். வந்ததற்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சாரி, எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, அதை நான் ட்ரை பண்ணுறேன். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும்னா இட் வாஸ் குட் அண்ட் பட் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. நம்மளோட லொக்கேஷன் அண்ட் ஆல் தட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அண்ட் நம்ம க்ரூ எல்லோரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் தேட் ப்ளீஸ் எல்லோரும் படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் கேத்ரின் வருணா அண்ட் இது நான் டெபியூவாக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்ல டீம் அமைப்பு எனக்கு
வெரி ஹாப்பி தயவுசெய்து போய் பாருங்க. ஏன்னா இது ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு படத்துல அண்ட் டிஃப்ரெண்டா எடுத்துட்டு வந்திருக்கோம். தேங்க்யூ. இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் வந்து வணக்கம். நருவி ஒரு ஜாலியான ஒரு படமாக இருக்கும். ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூவே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஈரோட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஈரோட்டில் இருக்க ஒரு பாஸ்தா ஈரோட்டில் இருக்க ஒருத்தர் தான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த படம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கிடச்சிச்சுன்னா அது வந்து ஹீரோ சார் தான். ஸோ எந்த அளவுக்கு சினிமாவோட பிரியம் அப்படின்னா நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார், அப்புறம் கடைசியாக என்ன படம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சாரோட படம் ஒன்று பார்த்தேன், போலீஸாக அழைச்சிருப்பாரு. ஓ கோட்டா இல்லை ப்ரோ துப்பாக்கி பாக்கியா சூப்பர். தியேட்டர் என்ன படம் பார்த்தீங்க சந்திரமுகி. அந்த அளவுக்கு சினிமா மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் ஒரு அவேவாக இருந்து ஒரு அப்பாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளையா இருக்க ஒருத்தர் தான் வந்து ஹரிஷ் ப்ரோ. ஸோ தாண்டி டாக்டராக இல்லாமல் இப்போ ஒரு ஆக்டராக அவர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பெஸ்ட் விஷயம் உங்களுக்கு அந்த கூட நடித்த நாங்கள் எல்லாருமே ஒரு ஜாலியான கொலீக்ஸ். நாங்கள்லாம் வந்து ஒரு காசே இல்லாமல் பட்ஜெட்டே இல்லாமல் எல்லாரையும் ஒரு ட்ரிப்பு போனால் எப்படி கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி போனது தான் நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு. இங்கே இருக்கிற ஒரு கேரக்டர் மிஸ்ஸிங், பிரதீப் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அவர் ஒருத்தர் மிஸ்ஸிங். ஸோ அவர் மட்டும் இல்லாமல் கேஸ்ட் எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். அந்த டைரக்டர் சுபாரக் அவருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். அது இல்லாமல் வந்து செகண்ட் டைரக்டராக இருக்க எங்களுடைய ஜெய், அப்புறம் வந்து நாகராஜ். ஸோ டீம் எங்களுடைய விஷுவல் டீம் இல்லாமல் நாங்கள் ஃப்ரேமில் இருப்போம். ஃப்ரேமுக்கு பின்னாடி அட்டைக்கடி ஒரு பக்கம் வந்து எருமாட்டுக்கடி எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிட்டு எங்களோட டீம். ஸோ ஒரு டீமோட ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த வெற்றி ஆர்டிஸ்ட்னால் எல்லா டீமுக்குமே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஸோ ப்ளீஸ் நீங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து ஒரு வெற்றி படமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுட்டு தேங்க்யூ. பப்பு ட்ரிப்பு பண்ணீங்க, காசு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க தேடிக்கிட்டே இருந்தேன் உங்களை தான் கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் அவ்வளோ அப்பாவியாக இருக்கிற எங்கேயும் தெரியாதுங்க. இதுக்குன்னு கேட்டேன், இந்த குன்னூரில் இத்தனை பொம்பளைகளை குத்துடிக்கிறீங்க. இல்லை அவருக்கு பேஷன், அவருக்கு ஹீரோக்கு யாருக்கு என்ன பேஷன்? நடிக்கணும். முதல்ல இந்த கதையினுடைய ஆரம்பமே சொல்லட்டுமா? ஆரம்பமே அவன் உண்மனை தெரியுது. அப்புறம் தான் கடைசி காட்சியை கொள்வது வேண்டாம். 8வது கிளாஸ் வரைக்கும் இப்போ எல்லாத்தையும் தூக்கி போடுறது இருக்குது தெரியுமா? ஃபெயில் பண்ணுறதே கிடையாது. இது வந்து இன்டீரியர் வில்லேஜில் வேற ஒரு நாட்டில் நடக்குதா? 8வது வரைக்கும் இன்டீரியர் வில்லேஜில் வரல. இல்லைங்க, 8வது வரைக்கும் பாஸுங்க, ஆள் பாஸுங்க. சரியா போச்சு போ. அடுத்த கேள்வி யாராவது கேட்க? ஃபர்ஸ்ட் உங்க ஹாப்பி பர்த்டே வாங்க. நறுவினா என்ன சார் மீனிங்? இந்த படத்துல நடிக்க காரணம் என்ன? நறுமணமிக்க நறுவின்றது நறுமணம் தான். குழந்தைகள் நறுமணமாக இருக்கணும். நல்ல குழந்தைகள். சரி பப்பு வாங்க. வந்துட்டேன். இந்த படத்துல நடிக்க காரணம் என்ன? எடுத்த உடனே 2 டபுள் ஹீரோ எதனால சூஸ் பண்ணீங்க? பேமெண்ட் உண்மையை சொல்லிட்டீங்களா? சும்மா சொல்ல ஜோக்ஸ் பார்ட். ஒரு நல்ல கதையில பார்ட்டா இருக்கிறது எப்பவுமே பிடிக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே இதில் ஹீரோஸ் தான். இவங்க ஹீரோ, அவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின் இல்லாமல் எல்லாருமே கேரக்டரா ஒரு லைஃப் போகும்னு இருக்காங்க. இதில் நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்கலாம்னு சொல்லி விஷ் பண்ணதுனால தான் நான் இதில் ஒரு பார்ட்டா இருக்கேன். பப்பு என்ன வயசு? 17 31 ஆகும். இல்லை தொடர்ந்து செகண்ட் ஹீரோவா வருவீங்கன்னு பார்த்த முதல் ஹீரோ எப்போ ஆவீங்க? சீக்கிரம் உங்களுடைய எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சீக்கிரமா ஆயிடுவேன். அப்படி இல்லை, நானும் அவங்க கூட இருந்து இங்கே இருக்கிறதுனால ரொம்ப உரிமையாக ஆசையாக கேட்குறாங்க. ஸோ இங்கேருந்து இங்கே இருக்கிறதே நான் ஒரு பெரிய ஒரு ட்ராவலாக நான் பார்க்குறேன். இதுலேருந்து ஹீரோவாக கடவுளுடைய பிளெஸிங்கில் சீக்கிரமாக ஆயிடுவேன். படத்துல ஒரு சின்ன குழந்தை பச்சை கலர் பண்ணுங்க, எந்த மீனிங்ல வச்சீங்க? அது சிலது வந்து எங்களுக்கு புரிதல் இல்லை, அதான் கேட்குது. காட்டுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிறதாக அந்த மக்கள் நம்புறாங்க. கடவுள் இருக்காரு வச்சீங்க, ஆனா கடவுள் காப்பாத்தலையே. காட்டுக்கடவுள் மாதவாணி வராத. இந்த ஊர்ல அவங்க அதை பழகுறாங்க, அப்படியே சொல்லி பழகி இருக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தை ஒரு பொண்ணு மட்டும் தான் சொல்லுது, ஒரே சின்ன பொண்ணு மட்டும் தான். திடீர்னு என்னன்னு. ரெண்டாவது கதையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்க. எதுக்காக இந்த இதை பாருங்க சொல்லிடலாமா? குழந்தைகள் படிக்க வைக்கிறது தான் இது முதல். அது பேக் ட்ராப்ல ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது? இதுதான் இதுல இருக்கிறது. குழந்தைகள் படிச்சு வரணும், மேலுக்கு வரும். மலைவாழ் மக்கள் மேலுக்கு படிச்சா மேலுக்கு வருவாங்க. அந்த ஒரு தேதி தான் நாங்கள் இதை வச்சு கதை எடுத்துருக்கோம். சரி, அவரை கொலை பண்ணிடுறாங்க, அவரை சின்ன பொண்ணு கொலை பண்ணுறாங்க.
மறுபடியும் ஒரு 4 பேர் வரிசையா சாகுறாங்க. அது எப்படி யார் பண்ணுறாங்க? இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை வரையும் கொன்னதுனால அந்த குழந்தை வந்து அந்த ஊருக்கு இவங்களால இதாக இருக்கிற பழி வாங்கியிருக்கு. அந்த குழந்தை ஆவியா ஆவியா வந்து பழி வாங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த ஹீரோயின் இந்த அம்மா வந்து திடீர்னு ஆடுறாங்க, அந்த அம்மா ஒருத்தர் ஆடுறாங்க. அது அந்த குழந்தை வந்து ஆவியா வந்து உங்களுக்கு இந்த விஷயத்த ஒண்ணுன்னா சொல்லுது. பாஸ்ட் பர்சன்ட் சொல்லுது. சார் டைரக்டர் வரலையா சார்? நல்ல நாட்டு சார் அதில் படத்தில் வந்து 8வது வரையும் பசங்க எல்லாருமே ஆல் பாஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட். சார் டாக்டர் சார் நீங்களே ப்ரொடியூசரு, ஆனால் அவ்வளோ சூப்பரான கேரக்டர் வில்லனுக்கு கொடுத்துருக்கீங்களே. அவர் தான் இன்டர்வியூ பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. எப்படி அந்த கேரக்டர் கொடுக்க மனசு வருது? உங்கள் கேரக்டர் உங்களுக்கு சந்தோஷம்? டீச்சராக நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஹீரோ நல்லா சிரிச்ச ஆனால் வகுப்படுத்தது அவர் தான். சார் ப்ரொடியூசர், நீங்கள் சொன்னீங்கல்ல அவங்க 8th கிளாஸ் அதெல்லாம் சொன்னாங்கல்ல, இப்போ நீங்கள் எடுத்துக்கிற அதே கிராமத்தில் அதுமாதிரி நடக்குதா? இருக்கிறாங்களா? அதேமாதிரி படிச்சுட்டு இருக்காங்களா? எது இப்போ நீங்கள் எடுத்துருக்கீங்களா 5th கிளாஸ் எல்லாம் ஒரே இதுவா? அந்த மாதிரி இன்னமும் அங்கே கிராமத்தில் பண்ணிட்டு இருக்காங்களா, படிச்சுட்டு இருக்காங்களா கேட்குறேன். அது நம்ம எடுத்தது வந்து ஒரு அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்கோம். இன்னைக்கு எடுக்கல, அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் மாடி வேவையாய் வந்திருக்குது. அவ்வளோ இல்லை, 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை எடுத்திருக்கீங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்தது. இது எல்லாமே இப்போ எடுத்ததான் படம். வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதனால தான் பணம் அந்த பழைய நோட்டுகளாக வருது. ஆமாம். ஓகே. அவங்க வந்து என்னோட மாமா பொண்ணு. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்து என் மேலே ஆசைப்பட்டு கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க வளர்ந்த கூட மறக்கல. அந்த ஞாபகங்கள் அப்படியே இருக்கு. அதனால அது ஒரு அருமையான அவங்களோட ட்ரீம்ல வந்ததுனால அவங்க தேடுறாங்க. அவங்க நான் தேடி வர்றாங்க. ஹீரோயின் சென்டரில் வாங்க. ஹீரோயின் சென்டர் வாங்க. கம் உங்கள்கிட்ட தான் வாங்க, உள்ள வாங்க. அவர் கேள்வி வச்சிருக்காரு. இதுல ஒரு சீனு இன்டர்வியூஸ்ன்னு வருது. மோஸ்ட்லி வந்து பெண்கள்னாவே அந்த மாதிரி அபியூஸ் தான் வருது. ஸோ படத்துலையும் அப்படி தான் காமிக்கிறீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த பொண்ணு வந்து போல்டாக அதை பற்றி பேசத்தே இல்லை. இந்த சமீபத்தில் அதெல்லாம் நிறைய இந்த சினிமாலேயே நடந்திருக்கு. இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, நாங்கள் நடிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்றது. ஸோ அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. ஏன்னா அதானே மெயின், அதை தானே சொல்கிறீங்க. இல்லை, பெண்கள்னாவே மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்டர்வியூஸு இந்த மாதிரி போய் வேலைக்கு தேட போகிறோம், எந்த இதுவாக இருந்தாலும் சுச்சுவேஷனுக்கு தானே மாறுது. ஸோ அதை வந்து ஏன் போல்டாக சொல்ல மாட்டேங்குது, இது பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லுங்கன்றோம். கேள்வியா இருக்கா? ஆடினி வந்து நிறைய ஹீரோயினா எல்லா படத்துலயும் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல காமெடியன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. என்ன பப்புக்கு அப்படியே உங்க சாப்பா கேக் விட்டுருங்க. இருங்க, அந்த மைக் எடுத்துட்டா வெட்டிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மைக்ல கீழே வச்சுட்டா, மைக்ல அப்படியே கீழே வச்சு அப்படியே மூணு ஹீரோயினும் ஓட்டுங்க. பப்பு அங்கெல்லாம் கிடையாதா?